வீடியோ எல்லாரையும் ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பெரிய மீனுங்க 2 கிலோ மீன் அப்படியே சுட்டு வறுத்து சாப்பிட போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? செம்ம வெயிட்டுங்க, தூக்கவே முடியல. ஏற்கனவே அலசி தான் இருக்குது, லைட்டாக அலசிட்டேன். இஞ்சி போட்டுக்கலாம் இடிக்கிறதுக்கு. நம்ம செடியில் பறித்த சிகப்பு மிளகா போட்டுக்கலாம். அதையும் பச்சை மிளகா 2, புதினா மல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இடிக்கிறதுக்கு. உப்பு போட்டுக்கலாம். லெமன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மசாலாவை அரைச்சி இது ஒரு 10 நிமிஷம் நல்லா இப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு வந்துடலாம் வாங்க. திட்டு பையன் எப்படி வைமா? ஏய் குள்ளே சுமாரா செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்ல எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு, மீனை வைக்கலாம். தோசைக்கல் பத்தலை. இங்கே பாருமா. பழக போச்சு. எடுப்பா மீன் நல்லா வெந்துருச்சு. சுடுது. மீன் நல்லா செம்மையாக வெந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன கொஞ்சம் கறி இருக்கு. கறிலாம் இல்லை, அப்படி தான் இருக்கும். அழகா செம்மையாக இருக்கு. நம்ம அரைச்ச மசாலாவும் அந்த மிளகாய் காரம், பூண்டு, இஞ்சி பூண்டு காரம், லெமன் எல்லாம் சேர்த்ததால வேற லெவல் டேஸ்ட் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். அந்த வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மேலே தள்ளி விடாதீங்க. தயவு செஞ்சு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்கள் மறுபடியும் வீடியோ போட முடியும். ஸோ வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. சாப்பிடணுமா? அமுத்தி போடக்கூடாது. சாப்பிடுமா? மீன் நந்தல் செந்தல் ஆகிடுச்சு, கந்தல் கோளாறு ஆகிடுச்சு.